கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? யாரெல்லாம் தரித்திரர்களை ஏழைகளை ஒடுக்குகிறார்களோ அவர்கள் கர்த்தரையே நிந்திக்கிறார்கள். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஏழைகளையும் ஐஸ்வர்யவான்களையும் உண்டாக்கியது கர்த்தர், எல்லாரையும் உருவாக்கினது கர்த்தர். ஆனால் சிலர் ஏழைகளையும் பணக்காரர்களையும் வேறு விதமாக தனித்தனியாக பார்ப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாரையுமே ஒரே மாதிரி நேசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரியாக நடத்துகிறவர், எல்லாரையும் நேசிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலுமே அவரை போல எல்லாரையும் நாம் ஒரே மாதிரியே பார்க்க வேண்டும். தரித்திரரை ஒடுக்குகிறவர்கள், ஏழைகளை யாரெல்லாம் ஒடுக்குகிறார்களோ அவர்கள் ஏழைகளை உருவாக்கின கர்த்தரையே நிந்திக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தவறை செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு தயை செய்யும் போது நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். ஏழை எளிய ஜனங்களுக்கு யாரெல்லாம் இரக்கம் காட்டுகிறார்களோ, அவர்களுக்கு நன்மை செய்கிறார்களோ, தான தர்மம் செய்கிறார்களோ அவர்கள் கர்த்தரையே கனம் பண்ணுகிறார்கள். நாம் கர்த்தரை கனம் பண்ணினோம் என்றால் அவர் நம்மை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணினவர்களை நான் கனம் பண்ணுகிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை கனம் பண்ணுகிறோமா? ஏழைகளுக்கு உதவி செய்து கர்த்தரை கனம் பண்ணுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தரித்திரரை ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்கி கர்த்தரை நிந்திக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தரித்திரர்களுக்கு ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் இரக்கம் பாராட்டும் போது கர்த்தரையே கனம் பண்ணுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தரித்திரனுக்கு இறங்குகிறவன் பாக்கியம் அடைவான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்கும் போது, அவர்களுக்கு உதவி செய்யும் போது நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தரித்திரர்களை ஒடுக்காதபடிக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு, தரித்திரர்களுக்கு உதவி செய்து ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்து நன்மைகள் செய்து நம்மை உண்டாக்கின தேவனை கனம் பண்ணுவோம். அவரை கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுவார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நாம் பாக்கியமும் நன்மையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. என் தேவன் தாமே கிருபையாய் இறங்குவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். பிள்ளைகளுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்து கொடுங்கப்பா. என் தேவன் உதவி செய்யுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல நாட்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாய் நீக்கப்பட்டு போவதாக. ரீமா ராபா தூரா ஷேதேனே கர தரபலா ரபா கபரா ஷால் அதினிமர ஹரதரபலா ரியா கபரா ஷாலிதி நிமர ஹரதரா ரீ கபர ஷேதேனிமர கரதரபலா. என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா.
உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்திலே கிரியை செய்வீராக. உடைய கரம் அந்த குடும்பத்திலே அப்பா இருக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். குடும்பத்தில் உள்ள தேவையில்லாத குழப்பங்களை பிரச்சனைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. உடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை மீட்பையும் கொடுத்தவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகையை செய்யட்டும். குடும்பத்திலே அன்பின் அபிஷேகத்தை கொடுங்க, ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. என் தேவன் ஆசீர்வதித்து குடும்பங்களை இணைத்து வைங்கப்பா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்திலே கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. இப்படி சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, குழந்தை இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுகிறார்களோ என் தேவன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தடைகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். ரீமா ரபா ரபா தூ ரேஷேதேனே கரதரபலா ரியா தரினி நிஹாரதினி மாரா ஹரதரபலா ரீகா மாரை ஷே கேலேதினி கரதரபலா. தடைகளை விலைக்கு ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோம். அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழகி பெற கிருபைகளை கொடுங்க. என் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் வருகிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபைக்காக உமக்கு 1000 கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்வீராக. எங்களை ஆசீர்வதிங்க, மென்மேலும் உயர்த்துங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே தரித்திரர்களை, ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்காமல் அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுக்கு நன்மைகளை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்மைகள் செய்து தேவனை கனம் பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மை நாங்கள் கனம் பண்ணும்போது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். எங்களுடைய வாழ்க்கையிலும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏழை எளிய ஜனங்களுக்கு இரக்கங்காட்ட எங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. எந்த சத்துருவின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ எங்களுடைய குடும்பங்களை அணுகாதபடிக்கு உடைய இரத்த கோட்டைகளை வேலி அடைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அற்புதமாய் அதிசயமாய் நடத்துங்க. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. இப்படி சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.